எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சூப்பராக சாஃப்டாக ஜூஸியாக ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாம்ன்றதை பார்க்க போகிறோம். இது நார்மலாக நம்ம பண்ணுற சிக்கன் பிரியாணி மாதிரி இல்லாமல் தம் பிரியாணி மாதிரி பண்ண போகிறோம். இது ஸ்லோ குக்லேயே நம்ம குக் பண்ணுறதுனால இந்த சிக்கனுக்குள்ளே மசாலாலாம் இறங்கி ஜூஸியாக சாஃப்டாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ லேட் பண்ணாமல் ரெசிபிக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இந்த பிரியாணி பண்ணுறதுக்காக நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இந்த அரிசியை நல்லா 2-3 முறை நல்லா கழுவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை சோக் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு 3/4 கிலோ சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கன் பிரியாணியை சால்ட் வாட்டரில் சோக் பண்ணி வைக்கும் பொழுது சிக்கனில் நல்லா உப்பு பிடிச்சி நல்லா ஜூஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் சால்ட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த பிரியாணிக்காக நான் 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க இந்த ஆனியன்ஸை எண்ணெயில் போட்டு பொரித்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம போட்டிருக்க ஆனியன் எல்லாம் பொரிஞ்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் வரும்பொழுது இந்த ஆனியன்ஸை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் வேணுமோ அதே அளவுக்கு எண்ணெயை நான் இங்கே யூஸ் பண்ணதுனால ஃப்ரை பண்ண பிறகு மீதி இருக்கிற அந்த எண்ணெயை நான் பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்காக நான் நல்லா சால்ட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருந்தேன். அந்த சிக்கனோட 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதோடு கூட மசாலா பொருட்கள் நான் இங்கே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் இருக்குது, குழம்பு மிளகாய்த்தூள் ரொம்பவே கம்மியாக எடுத்து வச்சுருக்கேன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன் இருக்குது, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுருக்க இந்த மசாலாவை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கனோடு சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே காரத்துக்காக 4 பச்சை மிளகா, ஒரு 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட ஹோல் கரம் மசாலா, உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இது 3 மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போது நான் இதில் 2 தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதோடு கூட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, இது 2த்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸில் 75% இப்போ ஆட் பண்ணிக்கலாம். மீதி 1/4 பாகத்தை நம்ம தம் போடும்போது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 கப் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக நம்ம ஆனியன்ஸை ஃப்ரை பண்ண அந்த ஆயிலை இது கூட சேர்த்துக்கலாம். எனக்கு ஒரு 1/2 கப்புக்கு மேலே வந்தது. அதை இதில் நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த உப்பு காரம் எல்லாம் பிடிச்சி சிக்கன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா 2 to 3 hours மேரினேட் பண்ண பிறகு பிரியாணி செஞ்சோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் நான் இங்கே ஒரு 1.5 hours மேரினேட் பண்ண பிறகு பிரியாணி செய்ய போகிறேன். இப்போ இந்த தம் பிரியாணிக்கு சாதம் தனியாக வடிக்கணும் அப்படின்றதுனால நான் இங்கே அகலமான ஒரு பேன் வச்சுருக்கேன். ஏன்னா சாதத்தை அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக ப்ரிஃபர் பண்ணேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த அந்த பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு, இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக பிரியாணி மசாலா, புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாமே இந்த தண்ணியிலே நான் ஆட் பண்ணிட்டேன். சாதம் ரெடி ஆகிற ஒரு 2 to 3 மினிட்ஸ் முன்னாடி நான் இன்னொரு பாத்திரம் வச்சுக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மேரினேட்டட் சிக்கனை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த சிக்கன் நம்ம ப்ரீ குக் பண்ணாமல் டைரெக்டாக போடுறோம் அப்படின்றதுனால இது எல்லா இடத்துலையும் நெருப்பு படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரைஸ் ஒரு 50% நல்லா வெந்துருச்சு. அந்த அரிசியை நம்ம கையில் எடுத்து அதை நம்ம நகம் வச்சு உடச்சி பார்த்தாலே தெரியும் அது 50% வெந்திருக்கு அப்படின்றது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியிலேருந்து அந்த அரிசியை வடிச்சிட்டு இன்னொரு பக்கம் குக் ஆகிட்டு இருக்க அந்த சிக்கன் மேலே பரப்பி விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம வடித்து வச்சுருந்த எல்லா ரைஸையுமே இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி லேயரெல்லாம் போட்ட பிறகு இந்த பிரியாணிக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்ற ஃபீல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சாதம் வடித்த அந்த தண்ணியிலேருந்து கொஞ்சமாக எடுத்து மேலே தெளித்து விட்டுருங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சாஃப்ரானை மில்கில் சோக் பண்ணி அதை நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைனா ஃபுட் கலர் இருந்ததுன்னா அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் அன்ஹெல்த்தின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த 25% ஃப்ரைட் ஆனியன் நம்ம எடுத்து வச்சோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை இப்போது மேலே கார்னிஷ் பண்ணிக்கிறேன்.
இப்போ இது எல்லாமே லேயர் போட்ட பிறகு இதை அப்படியே ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதை அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே 15 மினிட்ஸ் வச்சு குக் பண்ணிக்கிட்டேன். எனக்கு 15 மினிட்ஸ் கழித்து சைட்லேருந்து புகை வர ஆரம்பிச்சிது. அந்த டைமில் நான் இதை எடுத்துகிட்டு ஒரு தோசைக்கல் மேலே வச்சுட்டேன். இப்போ இந்த தோசைக்கல் மேலே வச்சு ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு வெயிட்டான பொருள் ஏதாவது வச்சுடுங்க. இப்போ இந்த தோசைக்கல் மேலே வச்சு ஒரு 15 மினிட்ஸ் ஆகிட்ட பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இப்போ 20 மினிட்ஸ் கழித்து இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த சிக்கன் எல்லாமே கீழே இருக்கும் அப்படின்றதுனால ரொம்பவே ஜென்டிலாக அரிசி உடையாத அளவுக்கு கலருங்க. நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணும்பொழுது தயிர் தக்காளி எல்லாமே ஆட் பண்ணோன்றதுனால கீழே பாட்டம் பார்ட் வந்து நமக்கு கொஞ்சம் கிரேவியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹைதராபாத் தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்குன்னு. ரொம்பவே ஜூஸியாக இருக்கும், உங்களுக்கு சாஃப்டாக இருக்கிறது நல்லாவே ஃபீல் ஆகும். இப்போ இந்த ஹைதராபாத் பிரியாணி கூட இந்த மிர்ச்சிக்கா சாலன் அப்படின்னு சொல்லி ஒரு சைட் டிஷ் கொடுப்பாங்க. நான் இங்கே ரைத்தாவோட சர்வ் பண்ணேன். நாங்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அதோட மட்டும் இல்லாமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்பைஸ் அப் பை ஸ்வாதி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.